வணக்கம். இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். நீதிமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிணை தொடர்பிலாக கடந்த 22ஆம் தேதி வழக்கு நாள் முடிவுக்கு வந்ததும் வெளியில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக தான் நீதிமன்றத்துக்குள் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக மேலதிக மன்றியாளர் நாயகம் திலீப் பீரிஸ் தெரிவித்திருந்தார். வழக்கு குற்றப்புலனாய்வுத்துறை சார்பாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். தன்னுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைத்த போது தனக்கு பல இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் காணொலியாக பதிவு செய்யப்பட்டு சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டதாகவும் திலீப பீரிஸ் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கடந்த வழக்குகளில் வெளியிடப்பட்ட குழப்பமான சூழ்நிலை காரணமாக ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருப்பதாக அந்த தகவலானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வகையான நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகார வரம்பிற்குள் குண்டர்கள் மற்றும் வெறுப்புணர்வை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நீதி தேவதைகளின் கைகளில் வாளை பயன்படுத்துமாறும் நீதிபதியிடம் அவர் கேட்டுக்கொண்டிருப்பதாக அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் அமெரிக்காவினால் முழுமையாக அனுசரணையாளராக பார்க்கப்பட்ட ரணிலுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு கிடைக்கவில்லை என தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளையாக பார்க்கப்பட்டார். அமெரிக்க தூதரான ஜூலி சங் இந்த காலத்தில் தான் இலங்கை ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய புதிய ஆட்சி பழைய கொள்கையிலிருந்து மாறுபட்டு நிற்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய நெருக்கமான சகாக்களையே டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி சவாலுக்கு உட்படுத்தியிருக்கும் போது மற்றவர்களுக்கும் இந்த நிலைதான் ஏற்படும் என்பது இந்த சந்தர்ப்பம் எடுத்துக்காட்டப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது அரசியல் பழிவாங்கல் அல்ல என ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்கள் கூறியிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதன் மூலம் சட்டவாட்சி நிலை நாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருக்கிறார். குறித்த நிலையில் பொது போக்குவரத்து, குடிநீர் பிரச்சினை, காணி பிரச்சினைகள், வைத்தியசாலைகளினுடைய குறைபாடுகள், வீட்டு திட்டங்கள், சுற்றுலா அதிகார சபை தொடர்பான விடயங்கள் போன்ற விடயங்களும் இதன் மூலமாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றமையும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க மேற்குலகத்துக்கு சார்பானவர் என்பதனாலேயே எப்போதும் மேற்கத்திய ஆடையினுடைய கலாச்சாரத்தில் அவர் ஆடை அணிவதாகவும் அனுத தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கின்றது. மேற்குலகுக்கு சார்பானவராகவும் லிபரல்வாதியாகவும் தன்னை காட்டிக்கொள்ள ரணில் விக்ரமசிங்க சிங்கள பௌத்த கலாச்சாரத்தை விரும்பும் மக்களிடம் தன்னை நிலைநாட்ட தவறினார் எனவும் இதனால் ரணில் விக்ரமசிங்க உள்நாட்டில் ஒரு பலவீனமான தலைவராகவே தொடர்ந்தும் திகழ்ந்தார் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க முதலாக ரணிலை தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலம் நாட்டில் சட்டவாட்சி பலமாக இருப்பதாகவும் அனுர அரசாங்கம் மேற்குலகுக்கு தங்களினுடைய நிலையை அறிவித்திருக்கின்றமையும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே ரணிலினுடைய நிலையை இவ்வாறு காணப்படுகின்ற நிலையில் இப்போது திடீர் என ராஜிதவினுடைய தலைமறைவும் காணப்படுகிறது. கைது செய்யப்படுவதை தவிர்த்து வரும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்னவினுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடக் கோரி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. கொழும்பு பிரதான நீதவானிடம் இந்த மனுவை தாக்கல் செய்த லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ராஜித சேனாரட்னவின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய கோரியுள்ளார்கள். முன்னாள் லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முன் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ராஜித சேனாரட்னவை கைது செய்யவும் பிடியாணை பிறப்பித்தது. இந்நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ளதுடன் அவருடைய தொலைபேசி இணைப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கூறியுள்ளது. ஆகவே இதன் மூலமாக அவர் வேண்டுமென்றே தான் கைது செய்யப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே சில நேரங்களில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில்
ராஜித சேனாரட்னவினுடைய சொத்துக்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த நிலையில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள பின்னர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மொத்தமாக 11 கடுமையான நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கின்றன தகவலானது வெளிவந்திருக்கின்றது. நீதிமன்றத்தில் அவருக்கு மனு வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் மனு கோரி வாதிட்ட வழக்கறிஞர்கள் மூலம் இந்த நோய் தொடர்பான விவரமானது தற்சமயம் வெளிவந்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதியினுடைய பிணை மனுவை தாக்கல் செய்த போது ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜா பிரேமரட்ன இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் வெளியிட்டு உள்ளார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஏற்பட்ட நோய்களாக இதய திசுக்களில் மரணம் இருக்கின்றதாகவும், இதயத்தில் 4 முக்கிய வால்வுகளில் 3 அடைப்புகள் இருப்பதாகவும், நாள்பட்ட சிறுநீரக நோயால் ரணில் விக்ரமசிங்க பாதிக்கப்பட்டிருப்பதோடும் அவர் தூக்கத்தில் மூச்சு திணறல் நோய் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. சில நேரங்களில் அவர் 2-3 நிமிடங்கள் சுவாசிப்பதை நிறுத்திக் கொள்கிறார். கொரட்டை சத்தத்தால் மட்டுமே அதனை புரிந்து கொள்ள முடியும். எனவே அவர் தூங்கும்போது CPAP இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அத்தோடு நுரையீரல் தொற்று உள்ளது, உடலில் சோடியம் குறைவாக உள்ளது, உயர் இரத்த அழுத்தம் உள்ளது, தலை சுற்று உள்ளது, திடீர் மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, அவருக்கு கணைய தொற்று இருக்கின்றது, உடல் நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவாக இருக்கின்றது எனவும் மேலும் பல்வேறுபட்ட இன்னும் நோய்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் கருத்துக்களையும் வெளிப்படுத்திய ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜா பிரேமரட்ன அவருக்குரிய நோய்கள் குறித்து தாங்கள் முழு விளக்கம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும், ரணில் விக்ரமசிங்கவிற்கு இவ்வாறாக பல்வேறுபட்ட நோய்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகளவான நோய்கள் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ரணிலின் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை சமூக ஊடகங்களில் பதிவேற்றியவர்கள் தொடர்பாகவும் தற்சமயம் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக சமூக ஊடகங்களில் பதிவிட்டவர்கள் தற்சமயம் அந்த புகைப்படங்கள் காணொளிகளை எடுத்து பரப்பியவர்கள் நபர்கள் குறித்து விசாரணைகளை நடத்த கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற நிபுலி லங்காபுர உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் சமீபத்திய நீதிமன்ற விசாரணையின் போது பதிவாகியிருக்கின்றது. மேலும் நீதித்துறையின் கௌரவம் மற்றும் ஒழுக்கத்தின் தீங்கு விளைவிக்கும் செயல்களுக்காக இந்த நபர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும், நீதிமன்ற உத்தரவின்படி இது சட்டவிரோத செயல்களுக்கு பொறுப்பான நபர்களை உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. நன்றி.